வணக்கம். தரமைந்து புலமை பரிசு பரீட்சை 2025 செய்ய உள்ள மாணவர்களில் அஸ்மா எனும் மாணவி மதீனா பாடசாலை புத்தகத்தில் கல்வி கற்கின்றார். எனது நுண்ணறிவு பயிற்சிகள் பகுதியில் 37 பயிற்சிகளை கொண்ட பயிற்சி புத்தகத்திலிருந்து முதலாவது பயிற்சி தாளின் 17வது வினாவுக்கு விடை வழங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். பார்வையிடுவோம். நன்றி. அட்டவணை தரப்பட்டிருக்கிறது. அந்த அட்டவணைக்கு ஆங்கில எழுத்துக்களும் அதோட அதுல பெருமானத்தையும் தந்துகிறது. இப்போ அதுல ஒரே தடவையா மூணு எழுத்துக்கள் வந்துக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இது ரெண்டும் தான் வந்துக்குது. அப்படி அப்போ இது ரெண்டுலயும் பெருமானத்தை பார்த்தா எது சிறியதுன்னு பார்த்தா இந்த அப்ப அதுக்கு ஒரு வட்டம் இருக்கு. இப்போ இதை பார்ப்போம். இப்போ பிக்கு 2ன்னு போட்டா இதுக்கு 6ன்னு வந்துடும். இப்போ ஆறோட 3 கூட்டுனா 9 வந்துடும் தானே. அப்போ அந்த கூட்டு சரி. அடுத்தது நாம இதை பார்ப்போம். இப்போ ஏடைய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வந்து 3. அப்போ ஏ வந்து 3ண்டா இதை அப்படியே கூட்டுனா ஏ அப்படியே கூட்டுனா வந்து 9 வந்துடும். இப்போ அந்த ஏட இதோட 13லேருந்து அந்த ஏட கூட்டுத்தொகையை கழிச்சா நம்மளுக்கு சீட வந்துடும். சீட பெருமானம் வந்துடும். அப்போ சீட பெருமானம் 4 வரும். இப்போ நம்ம பார்ப்போம் எக்ஸ் டேயும் ஒய் டேயும் பார்ப்போம். எல்லாத்தையும் ஆங்கில எழுத்துக்களையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் டேயும் ஒய் டேயும் பார்ப்போம். எக்ஸ்ட வந்து இப்போ பீடை வந்து கண்டுபிடிச்சிட்டு ஏட வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வந்து 3. அப்போ 3 3 6 6 10. அப்போ எக்ஸ் டே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம வந்து ஒய் டே கண்டுபிடிப்போம். சீட வந்து 4. இந்த சீடையும் 4. இந்த ஏ 2ரையும் இந்த 2 சீடையும் 8 மொத்தமா கூட்டணும். இது 2 ஏடையும் 6. அப்போ 14. இப்போ இது 2டையும் கண்டுபிடிச்சிட்டு தானே. அப்போ அங்க விடை ஈக்கிறான்னு பார்ப்போம். ஓ ஈக்குது. அப்போ இதுதான் விடை.